ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 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 விஷயம் மைண்டில் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம்ஸில் அந்த டைமில் வந்து சினிமா வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைரக்டர் கிட்ட நம்ம வேலைக்கு போய் சேர்றோம். அவங்க வந்து நமக்கு பணம் கொடுத்து வேலை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த முறை சரியான முறை அல்லது அதில் எல்லாருமே சரியாக இருந்தாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு டெமோக்ரஸி இருந்தது. ஒரு இயக்குனர் யாரை வேணால் சேர்த்துக்குவார், திறமையின் அடிப்படையில் சேர்த்துக்குவார், அவருக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்குவார். அவர் வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரோட இருப்பாங்க. இருந்து அடுத்து அவங்க கதைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர்களுக்கான கதையை அவங்க வாழ்க்கையிலிருந்து அவங்க சொல்றதுக்கான சுதந்திரம் இருந்தது அவங்களுக்கு. இப்போ அந்த ப்ராசஸ் ஒரு அதுக்குள்ள குறைகள் இருந்தாலும் கூட அந்த இயக்குனர் வந்து அவருக்கு யாரை வேணா சூஸ் பண்ணலாம். அவர் வேலைக்கு சேர்த்துக்கிற உதவி இயக்குனர் வந்து ஒரு எந்த சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், அவர் வந்து பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த டைரக்டருக்கு அந்த சாய்ஸ் இருந்தது. அவர் சூஸ் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தது. ஃபில்ம் இன்ஸ்டியூட், அப்புறம் ஃபாதர் வந்து விஸ்காம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமாக வந்து சினிமாவை படிக்கிற ஒரு பண்பு வந்ததுக்கப்புறம் அது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அதில் இருக்குது. சினிமாவை அறிவியலாக நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. அதனால வந்து அது அதிகமாகுது. அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறமா உதவி இயக்குனராக வேலை செய்யணும். சில பேர் வேலை செய்யாமலும் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த சினிமா கல்வி முறை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அப்போ ஃபீஸ் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் மட்டுமே அந்த கலையை கல்வியா கத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஏன்னா நாளைக்கு ஒரு நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய கதையை நான் சொல்ல முடியும். இப்படி சினிமா கல்வி ஒரு சிலர்கிட்ட போய் சேரும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கதைகள் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்புறம் என்னுடைய கதையை நான் சொல்லணும்னு நினைச்சா எனக்கு அதுக்கான ஏஜென்சி இல்லாமல் போயிடும். அவங்க தான் வந்து என் கதையை சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுடைய ஒரு குரல் வரணும் அப்படின்னா அது வேற ஒருத்தர் மூலமா வரதா இருக்கும். என் கதையை நான் சொல்வதற்கான ஸ்கில் செட்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் காலமாக பேசிகிட்டே இருக்கோம். 2-3 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபாதர் கிட்ட அதை பற்றி பேசும்போது இதை வந்து பிரேக் பண்ணி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் ஃபாதரோட பேசினப்போ இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் இப்படி ஒன்று பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பேசணும். இதனுடைய எண்ணம் ஐடியா என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஒரு 35 மாணவர்கள் 37 மாணவர்கள், ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து 2 மாணவர்கள், இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் ஐடியலி ஸ்பீக்கிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் எடுக்கிறது. அப்புறம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு 2 பேர் எடுக்கிறது. இப்படி செலக்ட் பண்ணி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன முக்கியமான ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். இது போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். அவங்க சோஷியலி பேக்வேர்ட் அல்லது எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கணும். அண்ட் அவங்கள ஒரு 5 பேரை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம்னா அவங்க வீடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற சூழலை பார்த்து அதிலிருந்து தான் வந்து செலக்ட் பண்ணுறோம்.
ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிற அல்லது வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிற திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதான் இதனுடைய பேசிக் ஐடியா. அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்றத ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அவங்களுக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை, வரலாறு, ஆங்கிலம், சைக்காலஜி, ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, இதோடு சேர்ந்து சினிமா கலையையும் சினிமாவை எப்படி பார்க்கறது, ஃபில்ம் அப்ரிசியேஷனையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு 1 இயர் கோர்ஸ் இது. இந்த 1 இயருக்கான அவங்களோட போர்டு அண்ட் லாட்ஜ் இதையும் நம்மளே அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஹாஸ்டலில் அவங்கள தங்க வச்சு 1 இயர் படிக்க வச்சு அவங்கள அனுப்புகிறோம். இது அத்தனையும் வந்து கிராண்டில், அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறோம். 100% ஸ்காலர்ஷிப்பில் பண்ணுற ஒரு கோர்ஸ் இது. இது ஒரு இது வந்து இந்த இனிஷியேட்டிவுடைய தொடக்கம். இது இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஐடியலி இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு பண்ணோம். இது வந்து பாலமகேந்திரா சாருடைய இன்ஸ்டியூட்டில், பாலமகேந்திரா சாருடைய இடத்துல பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து சார் வந்து சினிமாவை ஒரு பாடத்திட்டமாக வந்து பள்ளிகளில் சேர்க்கணுன்றதுல தொடங்கி இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டது வரைக்கும் நிறைய இருக்குது. அண்டு எனக்கு வந்து வெறும் சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்த ஒரு மென்டார். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டு இன்னைக்கு எங்கள் அப்பாவோட ஒரு பர்த்டே, அதுலேயும் இதை அனௌன்ஸ் பண்ணுறதும் எனக்கு இன்னும் நிறைவு கொடுக்குது. வணக்கம் நண்பர்கள். சில பேர் என்ன கருத்து கணிப்பு தொடர்பாக ப்ரெஸ் மீட் வைக்கிறதுல பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் கருத்து கணிப்பு தொடர்பான ப்ரெஸ் மீட்டுக்கு பதிலாக இந்த ப்ரெஸ் மீட்டில் வெற்றிகளோடு கலந்துக்கிறேன். இது வந்து வெற்றிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டு. வெற்றியை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தொடக்கத்தை காட்டக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டு. இதில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டைரக்டர் வெற்றிமாறன் பேசும்போது அழகாக சொன்னாங்க, இன்றைய சூழ்நிலையில் திரை கல்வி, ஊடக கல்வி, நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் ஊடக கல்வி படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தானே வந்திருப்பீங்க. கேமரா பின்னாடி இருக்கிறவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மீடியா ரிலேட்டடாக ஒரு ஸ்டடீஸ், ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. அண்ட் யூ நோ ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் and how much trouble you need to take starting from அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி கேபிடேஷன் ஃபீல் ஆரம்பித்து அப்புறம் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அது இது அப்படியெல்லாம் போயிட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராக்ஸி ஒருத்தரை பார்த்து பண்ணி அதெல்லாம் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு வர்றோம்னு நமக்கு தெரியுது. அதை தான் அவர் நாசுக்காக சுட்டி காட்டினார். இன்றைக்கு ஊடக கல்வின்றது அன்அஃபோர்டபுளாக இருக்குது. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களாலே கூட இந்த கல்வியை கற்றுக்க முடியல. திறமை இருக்குது, தகுதி இருக்குது, ஆர்வம் இருக்குது, பேஷன் இருக்குது, ஃபயர் இருக்குது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். இவ்வளவு இருந்தும் இந்த பொருளாதார காரணம் ஒன்றுனால அவங்களால அந்த திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. அப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வெற்றிமாறன் இந்த ஐடியாவே வந்தது. அதனால தான் நான் இந்த மீடியா டீச்சிங்கே விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து நோஸ்ன்ற இடத்துல இருக்கிறேன். ஒரு இயற்கை வாழ்வியல் மையம் ஒன்று ஆரம்பித்து அதில் தான் இருக்கேன். அப்போ தான் வெற்றி பெர்சுவேட் பண்ணார். இது வந்து வித்தியாசமான ஒரு நிறுவனமாக இருக்கும், அமைப்பாக இருக்கும், ஒரு கல்வி பயிலகமாக இருக்கும். இந்த பயிலகம் வந்து வழக்கமாக திறமை உள்ளவர்கள் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கக்கூடிய
பெரிய கல்வி நிறுவனங்களில் போய் பெரும் பணம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கு. அந்த டைனாமிக்ஸ் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்றோம். இப்போ எப்படின்னா நம்முடைய பயிலகம் எங்கு திறமைசாலிகள் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லும். அந்த ப்ராசஸ் அப்படியே உள்டாவா ரிவர்ஸ் ஆகும். இந்த பயிலகம் எங்கு திறமை உள்ளவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள் இந்த துறையில ஏதாவது சாதிக்கணும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை, பயனுள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை, ஹெல்த்தியான ஹோலிஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற கனவோட இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கனவு உள்ளவர்களை, கனவு காணும் இளைஞர்களை, இளம் பெண்களை தேடி இந்த பயிலகம் போகுது. தமிழ்நாட்டில் எந்த மூலை முகத்தில் இருந்தாலும் இந்த திறமைசாலியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடியாதான் நம்ம அதை அது முதல்ல திறமை உள்ளவர்களை கண்டடைவது, கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவை ஏற்படுத்துறது தான். இது ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, விடிவெள்ளி, அந்த மாதிரி ஒரு விடிவெள்ளிய போல இந்த நிறுவனம், இந்த பயிலகம் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் பாருங்க, அந்த திறமைசாலிகளை கொண்டு அவங்களுக்கு ஒரு கைடிங் ஸ்டார் மாதிரி, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைய அவங்க கண்டுபிடிச்சு அதை வளப்படுத்தி செழுமைப்படுத்தி ஒரு படைப்பாளியாக உருவாக்குறது. இந்த படைப்பாளி வித்தியாசமான படைப்பாளியா இருப்பாங்க. அதுதான் நம்முடைய இந்த பயிலகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு அவங்க வெற்றி என்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படின்னா இதுல வெறுமனே சினிமா இன்ஸ்டிடியூட்டா அப்படின்னா என்ன பண்ணுவோம், கேமரா ஃபர்ஸ்ட் எய்டு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணு, அப்புறம் நம்ம பசங்களுக்கு எல்லாமே இந்த பேய்க்கிறது தான் ஈஸியா இருக்கும் கற்பனை பண்றதுக்கு. அதனால அந்த பேயை வச்சு அல்லது ஒரு லவ்வை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்றது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டா படிக்க முடிஞ்சிச்சு, அப்படி இருக்கு. அப்படி இல்லாம நீ உண்மையாகவே ஒரு நல்ல திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்றால் சினிமாவை பற்றி மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி கத்துக்கிட்டா முதல்ல சினிமா பற்றி தனியா கத்துக்கவும் முடியாது. அப்படி கத்துக்கிற படிப்பு முழுமையான படிப்பாகவும் இருக்காது. நீ எந்த பண்பாட்டில் பின்புலத்தில் இருந்து வருகிறாயோ உன்னுடைய பண்பாட்டை நன்கு கற்று தெரிந்து தெளிந்து பண்பாட்டில் வேறு ஒன்ற வேண்டும். கெட்டிங் ரூட்டட் இன் ஒன்ஸ் கல்ச்சர். அடுத்து இந்த பண்பாட்டோடு தொடர்புடைய இலக்கியம், பாரம்பரியம், அதை பற்றி ஒரு பரிச்சயம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப நம்ம தமிழ் பண்பாடு அப்படின்னு சொன்னோம்னா சங்க இலக்கியங்களை பத்தி சொல்றோம். சங்க இலக்கியம்னா என்னாலே தெரியாம 10 பாட்டு 8 தொகை அது என்னாலே தெரியாம ஒரு சிறந்த பிலிம் மேக்கரா தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அதனால சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், பண்பாட்டுல வேறு ஒன்று. அடுத்து இந்த படம் எடுக்கிறது, திரைப்படமா எடுக்கிறோம் அப்படின்னா எதுக்கு? அங்கதான் சமூக பொறுப்புணர்வு இருக்கு. ஒரு சமூக பொறுப்புணர்வோடு சோசியல் இக்விட்டியை மனதில் வைத்து, அதாவது சமூக சமநாக்கம், அந்த சமநாக்கம் அப்படின்ற அதுக்கு அதை நோக்கிய படம் எடுக்கணும். ஆனா இதே சமயத்துல இது வெறும் அவார்டு மட்டுமே வாங்கக்கூடிய படமாக எடுக்கிறதுக்கு அப்படியான பயிற்சியாக இருக்காது. இது கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ், அதாவது பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல அதாவது ஹெல்த்தி என்டர்டெயின்மெண்ட், அப்படி என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடிய ஒரு பயிற்சி, அப்படி அந்த பயிற்சி களமாக இந்த பயிலகம் இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது ஸ்டார் அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சி பெற்றவர்கள் முடிந்த கடைசியாக ஒரு சூப்பர் ஸ்டாராக வருவார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு விடிவெள்ளி மார்னிங் ஸ்டார், அதான் இந்த பயிலகம் தேடி போய் அவங்களை கண்டுபிடிக்குது, கண்டுபிடிச்சு இங்க கொண்டு அவங்கள வழி நடத்துது. இரண்டாவது கைடிங் ஸ்டார். மூன்றாவது இவர்கள் அனைவருமே இந்த படிப்பு முடியும் போது ஒரு சமூக பொறுப்பு மிக்க சூப்பர் ஸ்டாராக இவால்வ் ஆவாங்க. அது டைரக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு அனலிஸ்டா இருக்கலாம், ஒரு ரைட்டரா இருக்கலாம், ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருக்கலாம், ஒரு போட்டோகிராஃபரா கேமராமேனா இருக்கலாம், ஒரு நடிகராக கூட வரலாம்.
அது அவங்களுடைய தனித்துவத்தை பொறுத்து, இல்லை ஒரு பேராசிரியராக கூட வரலாம். இதை முடிச்சுட்டு பண்பாட்டிலேயே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளராகவும் வர முடியும். அரசியல் ஆய்வுகள் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆய்வாளராகவும் வர முடியும். அதனால இது பல்துறை interdisciplinary, multidisciplinary approach to the study of filmmaking. அதனால இந்த நிறுவனத்தினுடைய இந்த பயிலகத்தினுடைய பெயர்லேயே ஃபில்ம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு இருக்கும், சேர்ந்துருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஹேண்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு பிடிஎஃப் வந்திருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னதுனால நான் என்னுடைய முடிவை மாற்றி அங்கே போய் இயற்கை வாழ்வியல் மையம்னு இருந்த ஆள் சரி இதில் இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மென்டராக இந்த அமைப்போடு சேர்ந்து இது வந்து ஒரு eventually it will have become a film making movement, a different kind of film making movement. தமிழ்நாடு தழுவிய சமூக அக்கறை உள்ள திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய புதிய தலைமுறை இயக்குநர்களை, புதிய தலைமுறை ஃபில்ம் மேக்கர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கையிலக்கமாக பட்டறையாக இந்த இப்போ நம்ம இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த இது இருக்கும். அதனுடைய தொடக்கமாக இந்த ஒரு வருட டிப்ளமா இன் ஃபில்ம் மேக்கிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஃபில்ம் மேக்கிங்கை நம்ம தொடங்கலாம். இது தொடர்பாக வேற கேள்விகள் அதெல்லாம் கேட்டீங்கன்னா வெற்றி அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு. நான் வெற்றி துரைசாமி வந்து எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக எனக்கு பழக்கம். நான் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அவர் நிறைய வச்சுருக்காரு. ஆடுகளம் வந்து எனக்கு ஒரு ஆடுகளம் படம் பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு கிளி கிஃப்ட் கொடுத்தாரு, அப்படிதான் எனக்கு அவரோட பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஐடியா இருக்குன்னு நான் சொன்னப்போ, இப்படி இருக்குன்னு சொன்னப்போ இம்மீடியட்டாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த இன்ஸ்டிடியூட் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கான இடம், மாணவர்களை தங்க வைக்கிறதுக்கான ஹாஸ்டல் அகாமடேஷன் ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட்னு சொல்லி இமீடியட்டாக உள்ளே வந்தார். அவருக்கு இந்த இடத்துல அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ அவர் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் சார் வந்து எனக்கு ஒரு நண்பர் மட்டுமில்லை, என்னோட மானசீக குருநாதரும் அவர் தான். நான் அவரை வெளியே அட்ரஸ் பண்ணும்போது நண்பர்களுக்கெல்லாம் குருநாதன் தான் சொல்லுவேன், அது அவருக்கே தெரியாது. அவர் இந்த விஷயத்த சொல்லும்போது சினிமான்றது பல பேருக்கு கனவாகவே இருக்குது. அந்த கனவு இருக்கிற திறமைசாலிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது. இதில் ஃபாதர் வந்து மிகப்பெரிய ஆளுமை, இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த சினிமா சம்பந்தமான கல்வியில் ஃபாதர் மிகப்பெரிய ஆளுமை. அவரோடவும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனரோடவும் ஒன்றிணைந்து இதில் நான் ஆற்ற பங்கு சிறிய விஷயம்தான். எங்களோட சேர்ந்து இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக இதை நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நன்றி. எப்படி இல்லை அப்படி சொல்ல, நான் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாகுது அப்படின்றேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஃபில்ம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக ஆக நாளடைவில் ரெப்ரசன்டேஷன், எல்லாருக்குமான பொதுவான ரெப்ரசன்டேஷன் குறையும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது 5 படிநிலை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி என்ன அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்டில் இப்போ உங்கள் மூலமாக இப்போ தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்கவே இதை பற்றி செய்தி தெரிய வரும். இது தெரிஞ்ச உடனே அந்த ஆர்வம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணுவாங்க. அது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, அதில் அப்ளை பண்ணுவாங்க. அதை ஒரு எக்ஸ்பர்ட் டீம், நம்ம கோர் டீம் இருந்து அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அது உண்மையிலேயே ஆர்வம் உள்ளவங்களா என்ன, நம்முடைய கிரைட்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைட்டீரியாவுக்கு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். வேணும்னா அதை நமக்கு தெரியாத எடுத்து சொல்லுவோம். ஸோ அந்த கிரைட்டீரியா படி ஒத்து வரக்கூடியவர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறோம். அது முதல் நிலை. இரண்டாவது நிலை, ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு தேர்வு இருக்கும். ஒரு ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, ஆட்டிடியூட் என்னவா இருக்குது, நாட் ஜஸ்ட் ஆப்டிடியூட் பட் ஆல்சோ ஆட்டிடியூட்.
அதையும் நம்ம செக் பண்ணதுக்காக ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு தேர்வு இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு ஒரு அடுத்த லெவல் ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அகடமிக்காக அவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் இருக்குது, எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு முக்கியம் இல்லை. தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கற்றுக்கொள்வதற்கு உதாரணமா தம்பி நீங்க புக்கெல்லாம் படிப்பீங்களா, வாசிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாசிப்பேன் அப்படின்னா, சரி உனக்கு பிடிச்ச ஆத்தர் யாரு அப்படின்னா, ரைட்டர் அப்படி யாருன்னு கேட்டால் யோசிக்கிறேன் நான் இந்த நக்கீரன் 30 ஆண்டுகள்லாம் படிப்பேன் அப்படின்னா. நான் ஜோக்குக்கு சொல்லலை, இது மாதிரி பல பேர் இந்த ஆர்வம்ல வந்து இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. ரீடிங் அப்படின்னாலே இதுதான் ரீடிங். இது தப்புன்னு நான் சொல்லலை, இது கண்டிப்பா அவசியம். நம்ம பயிலகத்திலையும் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு கண்டிப்பா சொல்லுவானுங்க. ஆனா இது மட்டும்தான் வாசிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. இதை தாண்டி போகணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது இருக்கிறதா என்னன்னா நம்ம பார்த்தோம். அகடமிக் இன்டர்வியூ. அடுத்தது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இன்டர்வியூ. அதாவது இந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம ஒரு இந்த பயிலகத்துக்கு ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம், லட்சியம் வச்சிருக்கிறோம், ஒரு மோட்டோ வச்சிருக்கிறோம், தத்துவார்த்த வழிகாட்டி வச்சிருக்கிறோம். ஃப்ரம் ஸ்கிரீன்ஸ் டு சோஷியல் இக்விட்டி அப்படின்றோம். ஸோ இதை எவ்வளவு தூரம் அவங்க இந்த தம்பியோ இந்த தங்கச்சியோ உள்ள உள்வாங்கி இதோட ஒத்து உணர முடியும் அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு அடுத்த லெவலாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இன்டர்வியூ. ஸோ அகடமிக் ஒரு இன்டர்வியூ இருக்கு, ப்ரொஃபஷனலாக ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வீடு தேடி போகிறது. இது எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க கடைசியாக ஒரு தோராயமாக இப்போதைக்கு எப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் அல்லது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒருத்தர், நம்ம இது அந்த மாதிரி. அப்போ ஒரு 30, 35, 40 பேர். அதில் ஒரு பாதி பெண்கள் இருந்தாங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பேர் அரவாணிகள் இருக்கிறாங்க, அது ஒரு 5-10% அரவாணிகள் வர்றாங்க அப்படின்னா இன்னொரு அரவாணிகள் திருநங்கை அவங்க அது சந்தோஷம். அதை நம்ம எப்படின்றது போக்குவரத்தா தெரியுது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக இத்தனை பேர் வந்துதான் ஆகணும், இத்தனை பேர் அதுக்கு மேலே வந்து இடத்த காலியாக வச்சுருப்போம் அப்படிலாம் இல்லை. எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவங்க நம்ம இது எடுத்துக்கிறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் ஹோம் விசிட், வீட்டுக்கு போய் வீட்டில் சூழ்நிலையை பார்த்து அங்கே பெற்றோர்களோட பேசி. ஏன்னா இப்போ சில சமயங்களில் எப்படி இருக்கும்னா, அந்த பையன் சினிமா பண்ணணுன்றப்போ அவங்க வீட்டில் தேர் மேபி அதர் கமிட்மெண்ட்ஸ். இப்போ இம்மீடியட்டாக அட்டன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம், உடனே வீட்டு ஓடி வந்துடலாம் முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நேராக போய் பார்த்தோம்னா தான் தெரியும். அடுத்து பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இந்த பையனுடைய அல்லது இந்த பொண்ணுடைய கனவை எவ்வளோ தூரம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நேரடியாக பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு படி இல்லை. அதனால தான் இந்த ப்ராசஸுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். ஆமாம் சொல்லுங்கள். கண்டிப்பா நல்ல சிறப்பான திட்டம். முதல்ல தமிழை கற்றுக் கொடுத்து அப்புறம் ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா. இந்த நம்ம பெடகஜியில இந்த கல்வி முறை, நம்ம கல்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்றதுல இது கண்டிப்பா நீங்க சொன்னது அப்படியே ஆல்மோஸ்ட் நாங்க பேசுனதை நீங்க சொன்னது மாதிரியே இருக்கு. ஏதோ ஒட்டு கேட்டுட்டீங்களோ உங்களுக்கு நாங்க பேசுற விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு. கரெக்ட்.
போர்க்குடிங்கிற பேரை போர் ஸ்பேஸ் விட்டு குடின்னு சண்டை போட்டு போய் குடி, போர் பண்ணிட்டு குடி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வருது. போர் குடிங்கிற வார்த்தைக்கு ஏன்னா மொழி ஆளுமை இல்லாத ஒருத்தன், மொழியை நேசிக்காத ஒருத்தன் அவன் இனத்தையோ அவன் கலாச்சாரத்தையோ நேசிக்க முடியாது. அந்த மொழி சரியா கையாளுற தன்மை வந்தாதான் மொழிப்பற்று, மொழி வழியா இனப்பற்று, தான் நிலப்பற்று வரும். அதனால தமிழை முதல்ல சரியா கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய மிகச்சிறந்த முயற்சிகள்ல முக்கியமாக நான் ஆசைப்பட்டேன். முன்னதான் தெரியாது, நானே இப்பதான் வந்தேன். ஒன்றா யோசிச்சிருக்கோங்கிறது வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஃபேக்கல்ட்டிலேயே ஆசிரியர் குழுவில் தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் நம்ம எடுத்திருக்கோம். பிஹெச்டி முடித்த நல்ல யங்கா இந்த தலைமுறையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒத்துணர்ந்து செயல்படக்கூடிய ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு, தமிழ் எழுதுறதுக்கு பயிற்சி இருக்கு. காம்போசிஷன் அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பயிற்சி இங்கே இருக்கும். தமிழில் அவங்க ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா சினாப்சிஸ் தமிழில் எழுதுவாங்க. அது தமிழில் எழுதுறது படத்தை பற்றி மட்டும் எழுதுறதுக்கு என்ன எழுதி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கறது இல்லை, தமிழை எப்படி எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் அந்த பயிற்சி. அது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், ரொம்ப நல்லது நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப வேதனையானதாகவும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம தானே பேசுறோம், நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். எதுக்கு ஆங்கிலத்தில் வசனத்தை எழுதி கொடுக்க வேண்டியங்கிற ஒரு கொடுமையான நிலைமைகள். அது ஆங்கிலமும் இல்லை, தமிழ்லேஷன் ஒரு இல்லாத மொழியை அதையெல்லாம் மாற்றுவதற்கு சரியாக நல்லா இருக்கும். நிறைய நேரத்துக்கு நன்றி. இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்ல பேசினாலே சிரிக்கிறது மாதிரி என்ன புரியாம பேசுறாங்க அப்படின்ற அளவுல தான் இருக்கு. ஏன்னா அது நம்முடைய கல்வி திட்டம், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாமே ஒரு தலைமுறையை கெட்டு போய் தான் இருக்குது. தமிழா இல்லை, ஆங்கிலம் கலந்துதான் இருக்கு. அதை நம்ம தவிர்க்க முடியும். இந்த ரியாலிட்டியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேசுறதுலேயே பாருங்க, நான் தமிழில் எனக்கு ஆர்வம் இருக்குது, தமிழில் எழுதுறேன், இருந்தாலும் பேசும்போது அத்தனை ஆங்கில வார்த்தைகள் வந்துடுது. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கு. ஆனால் அது கான்சியஸா எவ்வளவு ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு எவ்வளவு நல்ல தமிழ்ல எளிமையான தமிழ்ல நம்ம சொல்ல முடியுமோ அதற்கான பயிற்சி கண்டிப்பா இங்க இருக்குங்க சார். அது மட்டும் இல்ல, ஆங்கிலம் எழுதுவதற்குமே இங்க பயிற்சி இருக்கு. எளிய சரியான ஆங்கிலம், அதுக்கு ஒரு ஆங்கில பேராசிரியரையும் நம்ம இதுல சேர்த்து சார். இந்த கேள்வி சார், அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கின அனைத்து தமிழக சமுதாயம் மக்களுக்குமான தேர்வா இருக்குமா சார் உங்களோட இந்த லிஸ்ட்? எல்லா ஜாதியினருக்கும் அதாவது சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ், அது நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேவா? முதல் தலைமுறை பட்டதாரிகள் சார். அவர் சைலேஷ் துரைசாமி சார் அவர் சார், நீங்க சாரோட சொன்னதானே? இல்லை அப்பாவோட ஐஏஎஸ் அகாடமி மாதிரி இந்த அகாடமியும், நான் அவங்க ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்தாங்க. அதேமாதிரி இதுக்கப்புறம் நல்ல திறமைசாலிகள் சினிமாவில் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வெற்றி அவர் கூட கை கோத்துருக்கீங்களா எப்படி? இது வந்து ஒரு நல்ல விஷயம். இது கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு தேவையான விஷயமும் கூட. அது இயக்குனரும் ஃபாதரும் சொல்லும்போது இதை சேர்ந்து பண்ணன்றது முதல்ல இருந்தே ஆசைப்படுது. இதுக்கும் அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி கண்டிப்பா இது ஒரு வெற்றிகரமான பெரிய விஷயத்தை தான் வரும். பார்த்துக்கணும். நன்றி. ஃபாதர் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, மாசத்துக்கு ஒரு தடவையாவது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது, நான் அவைலபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக போவேன். பட் நான் வந்து உங்கள் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி கிடையாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான, அதாவது சினிமாவை ஒரு கலையாக சொல்லி கொடுக்கறதுக்கான எக்ஸ்பர்டீஸ் எனக்கு கிடையாது. ஆனால் போய் என்னுடைய அனுபவங்களை நான் அந்த மாணவர்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் அது அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இப்போ சொல்லி கொடுக்குறதுன்றது அது வேற ஒரு ஆற்றல், அது எனக்கு இல்லை. பட் நான் போய் அந்த அனுபவங்களை சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம்.
சமூகம் இதெல்லாம் வந்து அப்புறம் இப்போ அனுராக் கஷ்யப் இன்னும் 2-3 பேர்லாம் வந்து இந்த கோர் கமிட்டியில் இருக்காங்க. அவங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இங்கே இப்போ தமிழில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்ம கூப்பிட்டா வந்து ஒர்க் பண்ணுவோம். சமூகம் இதெல்லாம் பேசணும்னால கேட்கும். நான் தென் மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க. இந்த தென் மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து வந்தேன். இந்த ஜாதி கலவரம் அதனுடைய வேதனைகள் இது அடி என்னென்ன பட்டாங்க நேரில் பார்த்தோம். சமீப கால படங்கள்ல வந்து இந்த ஜாதி வந்து அதிகமாக இருக்கு. ஒரு அசுரன் படம் வந்தால் பின்னால் வந்து திரௌபதினு வருது, கர்ணன் வந்தால் உத்தரதாண்டவன் வருது. கொஞ்ச காலமா தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கு. இந்த மாதிரி சினிமா வந்து ஜாதி வெளியே வந்து இது பண்ணி தூண்டி பெரிய எதுவும் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. சினிமா அந்த போக்கு வந்து சரியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கான கதையை அவங்க சொல்றதுக்கான உரிமை இருக்கு இல்லையா? அந்த கதைகள் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். எல்லா விதமான கதைகளும் வரணும். அது அதனுடைய சினிமா வந்து சமூகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பேசுது. அதை பேசாமல் இருப்பதால சமூகத்தில் அது இல்லைன்றது கிடையாது. ஸோ அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது இல்லையா? அது ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் ஒன்லி. விவாதம் பெரிய அளவில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பாதிக்கப்படுவது தென் மாவட்டங்களே வட மாவட்டங்களே அடிப்படையில் தான் பாதிக்கப்படுவாங்க. இந்த தரப்பு வந்து ஈஸியாக வந்து 10 வச்சிங்கன்னா வெடிச்சு பெருசாகிடும். அந்த பொறுப்புணர்வு இன்னும் சினிமாக்காரங்களுக்கு உண்டாக கண்டிப்பா பொறுப்புணர்வோடு செயல்படணுன்றது தான் இது நான் சொல்றேன். பொறுப்பு இல்லாமல் நீங்க அதை இது போல கலைகளை கையாளவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு இருந்தால் மட்டும் அதை செய்யவே முடியும். பாராட்டினாங்க. அதே மாதிரி அந்த திரௌபதியும் சில பாராட்டாங்க, சில இது பண்ணாங்க. இப்போ வந்து கர்ணன் வந்து ஹிஸ்டரிக்கு தாண்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வாதம்லாம் இருக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நம்ம ஒரு திரைப்பட விமர்சன அமர்வா இதை மாற்ற வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு புதிய பயிலகம் வந்து ஆரம்பிக்கிறோம். அந்த பயிலகம் திரை பண்பாடு பயிலகம். இது பயிலகம், இது ஆய்வகம். இட்ஸ் கோயிங் டு பி சூன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ரிசர்ச் பண்ணக்கூடிய திரை படத்துல பண்பாட்டோடு தொடர்புபடுத்தி அரசியலோடு தொடர்புபடுத்தி ஆய்வு செய்வதற்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாகவும் இது இந்த ஒரு ஆண்டுல மாறும். அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை பற்றிய விளக்கங்கள் அதுல நம்ம சொல்லும் போது என்ன தெளிவா சொல்றோம் அப்படின்னா, இந்த நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயிலகம் ஆய்வகம் பண்பாட்டில் வேரூன்றிய சினிமா கலையில் தொழில்நுட்பத்தில் ஒரு பாண்டித்யம் பெற்ற சுற்றுச்சூழல் அந்த விழிப்புணர்வு உடைய சமூக அக்கறை உள்ள திரைத்துறையினர், திரைப்பட இயக்குனர் மட்டும் மற்றவங்களும் இருக்காங்க. அந்த திரைத்துறையில திரை தொழில் செய்யக்கூடியவங்க, என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு தொழில் செய்யக்கூடியவங்க உருவாக்கக்கூடிய ஆய்வகமா பயிலகமா இது இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, திரைத்துறையில பிரச்சனைகள் இருக்கு, சமுதாயத்தில் இருக்கு, அரசியல் இருக்கு. அதை நம்ம இங்க விவாதிக்க வேண்டாம். ஆனா இந்த பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த மாணவர்கள் படிப்பாங்க. There will be a subject called political science, public administration, sociology, social psychology. இந்த பாடங்கள் எல்லாம் படிப்பாங்க. படிக்கும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்புறம் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. இந்த பாடங்கள்லாம் படிக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க கேட்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த கேள்விகளை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். அது வந்து பாடத்திட்டத்திலே இருக்கு. அதனால நீங்க ஒரு 1.5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இந்த நம்ம அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத ஒட்டி அந்த கான்வொகேஷனுக்கு கண்டிப்பா வெற்றிமாறன் இயக்குனர் வந்து ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணுவார் கான்வொகேஷனுக்கு. அப்போ நீங்க வந்து இப்போ கேட்க நினைக்கிற கேள்விகள்லாம் அப்படி ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் சம் டைம் அண்ட் இந்த கான்வொகேஷன் யூ ஆஸ்க் ஆல் திஸ். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சோசியாலஜி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியுமா சார் சினிமாவோட சேர்த்து? ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இவர் சொல்றாரு தமிழே ஃபண்டமெண்டலே தெரியாம இருக்காங்க அப்படின்ட்டு, அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் சேர்த்து கற்றுக் கொடுத்துட முடியுமா சினிமாவில்? இல்ல நம்ம வந்து உடனே இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொன்ன உடனே PhD இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த அளவுக்கு நீங்க யோசிக்காதீங்க.
அரசியல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அரசியல்ல என்ன ஒரு ஃபில்ம் மேக்கர் என்ன தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயங்கள். சோசியாலஜினா பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சோசியாலஜி தெரியணும். சைக்காலஜியை பற்றி பேசும்போது பர்சனாலிட்டி தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் வந்து இமீடியட் அந்த பர்சனாலிட்டி தியரிஸை வந்து கேரக்டரைசேஷனுக்கும் பயன்படுத்த முடியும். ஒரு திரைப்படத்துல கேரக்டர் உருவாக்கத்துக்கு சொந்தமா யோசிக்கிறது இருக்கு. இப்போ சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா அவனுடைய ஆளுமையை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அவன் உருவாக்கக்கூடிய கேரக்டரும் ஒரு ஆளுமை மிக்க கேரக்டர்ஸ் அவன் கதையில உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திட்டமிட்டு இருக்கோம். ஓராண்டுக்குள்ள முடிக்கக்கூடியது 24 மணி நேரமும் அவங்க படிக்கிறதுக்கு அவைலபிள். திஸ் இஸ் என்டையர்லி ரெசிடென்ஷியல். முழுக்க 100 விழுக்காடு இது உண்டு உறைவிட பள்ளி. அதனால 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் எந்த வகுப்பும் நடக்கலாம். அதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறுமனே 4 மணி நேரம் 3 மணி நேரம் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்செப்டை வச்சு பார்த்தோம்னா இது நடக்காது. இப்போ ஓராண்டுல அவங்க படிக்க போறது 3 ஆண்டுகளுக்கான படிப்புகளை படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா இங்க உத்தரவாதம் அதுக்கு உத்தரவாதம் நான் இருக்கேன் சார். இப்போ கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த இயக்குநர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று நல்ல கல்வி முறை, அதாவது அவங்களோட மென்டார்கள் கிட்ட இருந்து ஒழுங்கான கல்வியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இயக்குறாங்க. அப்படிப்பட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா கவர்ச்சின்னு சொல்லிட்டு காமம் கிடையாது, ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய காமம் கிடையாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிடையாதுங்க. இப்ப இருக்க இயக்குநர்களும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சதெல்லாம் ஒழுங்கா பண்றாங்க. ஆனா இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ் வரைக்கும் பாக்குறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரைக்கும் பண்றேன் அப்படின்ற ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாம வரவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட நிறைய படங்களை பாத்தீங்கன்னா அதுல வன்முறைகள் அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் நிறைய வருது. ஒழுங்கான மென்டார் கிட்ட இருந்து வரவங்க அந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி புதுமுகமாகட்டும் வரவங்க வந்து அவங்கள வந்து செல்ஃப் மேட் டிரெக்டர்ஸ் ஆட்டம் வராங்க. அதாவது பழைய படங்கள் பாக்குறாங்க, பழைய படங்கள் ஃபாரின் ஃபிலிம்ஸ் பாக்குறாங்க. ஃபாரின் கல்ச்சர் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியன் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ் கல்ச்சரே கவர்ச்சியில பாத்தீங்கன்னா ஓரளவோட தான் இருக்கும். அது நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ், இந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் அந்த மாதிரி கல்வி இல்லாமல் நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இதில் கொடுத்துருக்கு 21 to 25, 21 25 வயசு வரைக்கும் கிராஜுவேட்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ் அது சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ் இல்லைனாலும் சேர்த்துக்குவோம். பட் ஒரு நார்ம் வந்து டிகிரி படிச்சிருக்கோன்றது தான். வாழ்வாதாரத்துக்கு வேற ஏதாவது துறைகளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூட்ல சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க ஃபேமிலியை? அதுக்கு அந்த இதை ஒதுக்கீடு கட்டுறதுக்கு திட்டம் அவங்க தங்குறதுக்கு படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். நீங்க கேட்டது அதுக்கு நான் சொன்னேன். நான் இந்த ஹோம் விசிட் பார்த்தீங்களா, வீட்டில் போய் நேரடியாக பார்க்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வர விரும்புகிறவர் ஆணோ பெண்ணோ அவங்களுடைய கனவு இருக்கு. இந்த கனவை பேரண்ட்ஸு பெற்றோர்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் இவருக்கு இந்த ஃபேமிலியில் கமிட்மெண்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம நேராக பேசுகிறோம். குடும்பமாக உட்கார்ந்து பேசி சப்போஸ் இந்த பையன் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கிறான், கண்டிப்பாக படித்த ஒரு ஆண்டு படிக்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னா அது பெற்றோர்கள்ட்ட நாம் பேசுவோம். தம்பியுடைய சார்பாக அது தங்கையுடைய அந்த பிள்ளையோட சார்பாக நம்ம வீட்டில் பேசி அவங்கள அதுக்கு போராட்டத்துக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பயம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் அதுக்கு இதை காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் பண உதவி ஸ்டைப்பண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நம்ம போக முடியாது. நானா ஐலரங்கு இங்கே சென்னையில் தான் கண்டிப்பாக இருக்குது. இடம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஜான் இது எங்க டீம். அவர்
ஜான் வந்து என் பேர் ஜான் ரோமியோ. 10 இயர்ஸாக ஃபிலிம் எஜுகேஷனில் இருக்கேன், ஃபேக்கல்ட்டி. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து துறை தலைவராக இருந்தேன். இப்போ இங்கே சார் சேர்ந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்னு அவார்டு வாங்கியிருக்காரு அவர். அப்புறம் ரோஸ்லின் வந்து அவர் செல்வம் பாலமந்திர சார், அப்புறம் அவர் தொடர்ந்து கமல் சார் எல்லாருக்கும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணார். அவர் ஒய்ஃப் அவங்க. பாலமந்திர சார் ஸ்டுடியோ இன்ஸ்டியூட் நடத்துகிறப்போ அவங்க தான் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டாங்க, மேனேஜர் சைடு ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்லையும் ஷீல் பி டேக்கிங் கேர் ஆஃப் தட். அண்ட் ஜெகதீஷ் பாலா, இவங்க வந்து ஜெகதீஷ் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேர் ஒன்றா ஒர்க் பண்ணோம், இப்போ கூட ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் பாலா வந்து சாருடைய இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் பேட்ச் படித்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஒர்க் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் நண்பர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிக்வெஸ்ட்டு. நம்ம ஆங்கிலத்தில் அந்த ஹேண்ட் இருக்கு, தமிழில் நம்ம போடும்போது திரை பண்பாடு ஆய்வகம், திரை பண்பாடு ஆய்வகம் அப்படின்னு அந்த மாதிரி. நன்றி. Please do like, share and subscribe this channel. Thank you so much.